அரசியல்ல பரபரப்புக்கும், திடீர் திருப்பங்களுக்கும் பஞ்சமே இருக்காது. இது உலகம் பூரா ஒரே மாரி தான். ஆனா சில சமயங்கள்ல விதிவிலக்குகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செஞ்சுரும். எந்த அளவுக்கு அப்டின்னா, அம்புட்டு பேரும் ஒரே கூட்டணிக்குள்ள போயிட்டா, "இப்புட்லாமாப்பா நடக்கும்?" அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்டின்னா, கேட்டா நீங்க அரசியல உத்தே கவனிக்கலன்னு அர்த்தம். அதனால அந்த சப்ஜெக்ட்ட விட்டு ஓடி போயிருவோம். நமக்கு சர்வதேச அரசியல் தான். அதனால அங்கேயே கிளம்பி போயிருவோம். அப்படி சர்வதேச அரசியல்ல மிகப்பெரிய அளவுல குண்டு, ஏவுகணை அப்படின்னு போய்க்கிட்டு இருந்த காலகட்டங்கள்ல, ட்ரம்போட அரசியல் வாழ்க்கையிலே குண்டு வீசிட்டாய்ங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. தலைவன குறி வச்சு எப்ப பார்த்தாலும் புல்லட்ட தான் வீசுவாய்ங்க. இந்த தடவ குண்டே வீசிட்டாய்ங்க. அந்த குண்டையும் கூட இருந்த கூட்டாளியே வீசிட்டாய்ங்க. அடப்பாவிகளா! தமிழ் சினிமா கதை மாரில போயிருச்சு. அமெரிக்க அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. அத காட்டிலும் சுவாரஸ்யம், அத காட்டிலும் விசித்திரமா போய்க்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, கூடவே இருந்த ஆளு பெரிய அளவுல எதிரியா மாறிட்டான் அப்படின்னா, பல விஷயம் வெளில வரும். இதான் அதுல உள்ள பிரச்சனை. ஆனா, இங்க எலான் மஸ்க்க பொறுத்தவரையும், கூடவே இருந்த ஆளுன்னுலாம் சொல்ல முடியாது. ட்ரம்போட எத்தனாவது வட்ட நண்பர்களோ ஏன் அப்புட்ன்னா, ட்ரம்ப் ஏறக்குறைய கடைசில தான் ட்ரம்ப், எலான் மஸ்க் அப்படிங்கிறது தீவிரமான நட்பா மாறுச்சு. சொல்லப்போனா 2.0 எலக்ஷன சந்திக்கும்போது தானே, அந்த குறுகிய காலகட்டத்தில என்னடா இவர்ட்ட இருக்க போது அப்படின்னு கலண்டு போலாம். ஆனா பயப்புள்ள கிட்ட இருக்கிறது ட்விட்டர்ங்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனி. வச்சு செய்ய ஆரம்பிச்சா, நீங்கலாம் தாங்க மாட்டீங்கன்ட்டாரு. அதத்தான் 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். முதல்ல என்னதான் இவனுங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிறத பார்ப்போம். ஏலே ஊர் உலகம் பூரா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களடா! உங்களுக்குள்ளேயே சண்டையா? போ! அப்படிங்கிற மாரி தான் ஆயிப்போச்சு. காரணம் ஒரு 10, 15 நாளைக்கு ஒட்டுமொத்த உலகமும் நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா, ட்ரம்ப் ஏகப்பட்ட பிரஷர்ல சிக்கிக்கிட்டாரு. இந்த பிரஷர் இல்லாட்டி என்ன பண்ணுவாரு? ஆப்பிள கூப்ட்டு இந்தியால தயாரிக்காத அப்படிம்பாரு. இனி 10 நாள் சொல்ல முடியுமா? 10 நாள் ஆப்பிள் ஃபோன்ல நம்மள பத்தி என்ன செய்தி போடுறாய்ங்கன்னு பார்க்கறக்கே அவருக்கு நேரம் சரியா இருக்கும். அப்பேற்பட்ட சம்பவங்கள் நடந்து போச்சு. இவர் இத கொஞ்சமும் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு நாளைக்கு முன்னாடி? எப்ப எலான் மஸ்க் குடுத்த பதவியில இருந்து விலக ஆரம்பிச்சாரோ, கடைசியில அவர விட்டு விலகுனதுலாம் இல்ல. அதுக்கு முன்னாடியே விலக ஆரம்பிச்சார்களோ, அப்பவே பெரிய அளவுல பத்திக்கிச்சு. வெள்ளை மாளிகையில இருந்து பத்தின செய்தி அமெரிக்கா பூரா தினமும் காட்டுது. செய்தி தொடர்பாளர்ல இது ஒரு கேள்வி இருந்தே தீரும். ஏங்க 2 பேருக்குள்ள சண்டையாமே, வம்பாமே அப்படின்னு. அந்த அம்மாவும் ஒவ்வொரு கேள்விக்கும் சொல்லி, சொல்லி சலிச்சே போச்சு. "என்ன ரொம்ப சலிக்குது இந்த அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏங்க ட்ரம்ப் கூட சண்டை நீங்க ரொம்ப நெருங்கிறீங்க" அப்படின்ட்டாய்ங்க. ஆஹா! நம்ம வேலைக்கே ஆப்பு வச்சுருவாய்ங்களாட்டுக்கே அப்படின்னு சொல்லி நிதானமா கடந்து ஓடிட்டார்கள். அந்த மாரி தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. இப்ப வீதிக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்புட்ன்னா, ஓப்பனாவே எதிர்க்க ஆரம்பிச்சுட்டார்கள். அதுக்கான காரணம் என்ன? முதல்ல அண்ணன் ட்ரம்ப் சொல்றத பார்த்துருவோம். 1000 தான் இருந்தாலும் அமெரிக்க அதிபர், நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், நமக்கு ரொம்ப காலமாவே தெரிஞ்சவர். அடப்பாவி! பொறக்கும்போதே சர்வதேச அரசியலோ? அப்படின்னு கேட்கக்கூடாது. WWF பார்த்த எல்லா பயப்பிள்ளைகளுக்கும் இந்த மூஞ்சி நல்லாவே தெரியும். ஓ! சொல், 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 சொல். சரி அப்படி என்னதான் இவர பத்தி சொல்லிப்புட்டாய்ங்க அப்படின்னா, முதல்ல அவர் சொன்னத தான் பார்க்க போறோம். அவரு சொன்னது ஏகப்பட்ட சட்டங்கள் கொண்டு வருவேன். அதான் தெரியுமே இதும்மா, நீங்க தூங்கி எந்திரிச்சாலே ஒரு சட்டம் கொண்டு வர போறீங்கன்னு. அப்படி ஒரு சட்டத்துல ஈவி வெஹிக்கிள்க்கு குடுத்த சப்சிடிய பூரா தூக்கு அப்படின்ட்டாரு. அடப்பாவி! அப்ப சண்டை வரத்தான் செய்யும். இது ஊரறிஞ்ச உண்மை. உங்களுக்கு எப்படிங்க தெரியாம போச்சு? அப்படிங்கிற மாரி தான் கேள்வி கேட்க தோணுச்சு. ஆனா ஈவி வெஹிக்கிளோட சப்சிடி எல்லாம் நான் தூக்குறேன். எலான் மஸ்க்குக்கு பில்லியன் கணக்குல நாங்க குடுத்துருக்கோம். யாரு கவர்ன்மென்ட் குடுத்துருக்கு. அதையும் மிச்சம் பிடிக்கிறோம். அந்த பில்ல பார்த்தனால பயபிள்ளைக்கு ஷாக் ஆயிருச்சு. அந்த பில்ல இன்னமும் எவ்வளவோ பெனிஃபிட் இருக்குன்னு அவனுக்கே நல்லா தெரியும். அந்த பில்ல தரோவா அவனுக்கு தெரியும். படிச்சு பார்த்திருக்கான். அப்படி இருந்தும் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல. இன்னும் சொல்லப்போனா நான் எவ்வளவோ எலான் மஸ்க்க செஞ்சிருக்கேன். இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இருந்தாலும் அவன் கூட நல்ல உறவு தான். ஆனா இனி தொடருமான்னு எனக்கு தெரியல. அப்படின்னு அம்புட்டு விஷயத்தையும் சொல்றாரு. எங்க உட்கார்ந்து சொல்றாரு? வெள்ளை மாளிகையில ஓவல் ஆபீஸ்ல உட்கார்ந்து சொல்றாரு. சொன்ன உடனே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஏஜென்சிகளும் வெரட்டி போய் மைக்க போட்டா அங்கருந்து தகவல் பிச்சுக்கும். இல்ல உள்வட்டத்துல இருந்து சொன்ன தகவல் அப்படின்னு சொல்லி தகவல் பிச்சுக்கும். ஆனா தலைவன் தான் ட்விட்டர் ஓனரு. ட்ரம்ப் எப்படி ஒரு அதிரடியோ, அதே மாரி அடுத்த காலங்களுக்கு ஒரு அதிரடி அப்படின்னு எலான் மஸ்க்க சொல்லலாம். அப்போ ஓவல் ஆபீஸ்ல இருந்து இத பேசுறதுக்கு தேவை இல்லை. இருந்தாலும் அப்படியே கேள்விய கேளுங்கடா நான் சொல்றேங்கிற மாரி ட்ரம்ப் பத்த வைக்க.
இந்த ஆள் அத லைவா ட்விட்டர்ல பார்த்துக்கிட்டு, ட்விட்டர்லயே பதிலுக்கு பதில் நிமிடத்துக்கு நிமிடம் பத்த வைக்கிறாரு. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, ஏலே அந்த பில்ல நான் கருப்பா சிவப்பான்னு கூட பார்த்தது இல்லடா. நான் மட்டும் கிடையாது. செனட்டு காங்கிரஸ்க்கே தெரியாது. போ அப்டின்ட்டாய்ங்க. ஏலே அவன் காங்கிரஸ் மட்டும் தான்டா சொன்னான். செனட்டையும் சேர்த்து ஏன்டா பத்தி வைக்கிறேன்லாம் கேட்கக்கூடாது. அப்படி யாருக்குமே தெரியாது அந்த பில்ல என்ன இருக்குன்னு. எனக்கும் தெரியாது. இதன் மூலியமாவே ட்ரம்ப் எவ்வளவு பெரிய பொய்யர் அப்படின்னு புரிஞ்சுக்கங்கன்ட்டாரு. அடப்பாவி! வீதி வீதியா அவருக்காக ஓட்டு கேட்கும்போது, நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், உண்மையானவர் அப்படின்னு சொல்லி கேட்ட வாயா இது? அப்படின்னு யோசிக்க தேவையில்ல, கேட்க தேவையில்ல. அரசியல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரே யூனிஃபார்ம் தான். அது மட்டும் யூனிஃபார்ம் மாறவே மாறாதே. பியூர் ஒயிட். ஆனா முடிஞ்சா மைக்ரோஸ்கோப்ப வச்சு பார்த்தோம்னா, அதுல 7 கலர்களும் சிங்குச்சா, சிங்குச்சான்னு சூழ்நிலைகளுக்கு ஏத்தாப்புல ஆடிக்கிட்டு இருக்கும். அடுத்த விஷயம் அப்படிங்கிறது, ஈவி சப்சிடிக்கெல்லாம் நான் கேட்கிற ஆளும் கிடையாது. நான் கேட்கிறது ஒட்டுமொத்த அமெரிக்காக்காக. காரணம் இவர் குடுக்கக்கூடிய ஒவ்வொரு பில்களுமே பெரிய அளவு பொருளாதார நெருக்கடிய நமக்கு கொண்டு வந்தே தீரும் அப்படின்னு சொல்லி, தடாலடியா அடுத்த விஷயத்த தூக்கி போடுறாரு. இதுக்கடுத்து நம்ம ஆள் நமக்கே உள்ள ஸ்டைல் என்ன? நம்ம ஆளுக்கு தெரிஞ்ச ஸ்டைலு. பைடன இழுத்து வச்சு, சேர்த்து வச்சு கழுவி ஊத்திர்றதா? சப்சிடி அப்படிங்கிறது பைடன் செஞ்ச தப்பு. அப்பயே புடுங்கியிருக்கணும். புடுங்கியிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவரு ஸ்டேட்மெண்ட் விட, அவரு டக்குன்னு இதுக்கு தான் இதான் உஷாரான தலைவர்கள் அப்படின்னு சொல்றது. காரணம் என்ன அப்புட்ன்னா, ட்விட்டர் ட்ரம்போட அக்கவுண்ட்ட முடக்குச்சு. அதுக்கப்புறம் எலான் மஸ்க் வாங்குனாரு. ட்விட்டருக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டப்பலாம், ட்விட்டருக்கு ஆப்போசிட்ல ஓப்பன் பண்ண ட்ரூத் சோஷியல் பிளாட்ஃபார்ம கைவிடவே இல்ல. அதுல தான் இன்னமும் பெரிய அளவுல தன்னோட பதிவுகள போடுவாரு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கட் பேஸ்ட் பண்ணி தான் இந்த சைடு அவரோட டீம் போடும். இப்படி ரெகுலராவே வச்சிருந்தனால, இப்ப எப்படி யூஸ் ஆகுது பாத்தியா? தலைவன்னா சும்மாவா? அமெரிக்க அதிபர்னா சும்மாவா? ட்ரம்ப் டவர் சும்மாவா நிக்குது? இந்த மாரி 1000 உள்ளர்த்தங்கள நிறுத்துனனால தான் நிக்குதுப்பா. அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாத்துக்கும் இங்க தான் பதில். இந்த பதில் தான் அங்க போது. நாளடைவுல ட்விட்டரையே தூக்கி சாப்பிடுற அளவு ட்ரூத் பிளாட்ஃபார்ம மெயின்டெயின் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா அவ்வளவு கேப்பெல்லாம் நான் விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பதிலுக்கு இவர் அடிக்கிறாரு. எந்த அளவுக்கு அப்டின்னா, டக்குனு ஆணி வேரையே பிடுங்கி போடுற மாரி ஒரு சம்பவம். தனிக்கட்சி. ஏலே இப்பவும் நீ தனி கட்சி தான்யா. அந்த ஆள் கட்சியில நீ இல்லவே இல்லையேயா. கூப்ட்டு பதவி குடுத்ததெல்லாம் நட்பு அடிப்படையில் தானே அப்படின்னு கேட்டோம்னா, ஆமா ட்ரம்போட ரிபப்ளிக்கன் பார்ட்டில பெரிய அளவுல இவருக்கு ஒண்ணும் அங்க உறுப்பினர் கார்டு சப்ஜெக்ட்லாம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. நீங்களே தேடி தெரிஞ்சுக்கங்க. அடப்பாவி உனக்கு தெரியாது. சொல்ல மாட்டேங்கிறத சுத்தி வளைக்கிற அப்படிலாம் கீழ வந்து கமெண்ட் போடக்கூடாது. பெரிய அளவுல ஃபண்ட அள்ளி தள்ளின ஆளு தனியா போனா என்ன ஆகும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட்டு ஒரு ஷாக் வேவ ஜெனரேட் பண்றாரு. இது வழக்கமான ஒரு விஷயம். போனா பார்த்துக்கலாம் போயா அப்படின்ட்டு போயிருவாய்ங்க. காரணம் 1 டசன் நாட்கள் இருக்கார்கள் ஃபண்டிங்க்கு. அடுத்த விஷயம் என்ன அப்டின்னா, அரசியல்ல வெளிப்படையா தலைவர்கள் கோட் பண்றது கீழ உள்ளது தான் கடல்ல உள்ள எரிமலை மாரி. காரணம் இவரு தனி கட்சி தொடங்கி கிழிச்சு புட முடியுமா அப்படின்னு கேட்டா, அமெரிக்க வரலாறுல கிழிக்கவே முடியாது. சிஸ்டமே இது 2க்குள்ள தான் இருக்கு. இத 2 பைபாஸ் பண்ணி போறது முடியாத காரியம். அங்கேயும் சின்ன கட்சிகள்லாம் இருக்கு. முடியாத காரியம். இவரு கிழிச்சு புடுவாரான்னு நம்ம கேட்க தேவையில்ல. 10 நாள்ல இவரோட ப்ராஜெக்ட் வேற மைண்டுக்கு போயிரும். புது ப்ராஜெக்ட்ட நோக்கி போயிருவாரு. ஆனா இத சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்புக்கு ஆதரவா ரிப்பப்ளிக்கன்ல இருந்து 1 டசன் ஆட்கள் இறங்கிறக் கூடாதுங்கிறது தான். இப்ப வரையும் இறங்குற ஆட்கள் அப்படிங்கிறது ட்ரம்போட ஒரு ஃபேன் பேஸ் தான். தலைவா அப்படின்னு கத்தக்கூடிய ஆட்கள் தான் ட்விட்டர்ல இறங்கி வச்சு செஞ்சுகிட்டு இருக்கார்கள். ஆனா ரிப்பப்ளிக்கன்ல உள்ள பவர்ஃபுல்லான ஆட்கள் இன்னமும் ட்ரம்ப நோக்கி போல. இதுக்கான காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டே இந்த ஆள் இந்த விஷயத்த போட்டது தான். தனி கட்சி அப்படின்னு போடுறது மூலியமா ரிப்பப்ளிக்கனோட செல்வாக்க ட்விட்டர்ல கெடுத்துப்புடுவான் இந்த மனுஷன் அப்படிங்கிற ஒரு பயத்த குடுத்ததுதான். இப்படிதான் ஸ்ட்ராங்கா விளையாட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ட்ரம்பும் தீவிரத்த உணர்ந்துட்டாரு. ட்ரம்ப் தீவிரத்த உணரும்போது டைம் ஜாஸ்தி ஆயிப்போச்சு. என்ன நைட் ஆயிருச்சா? தூங்க போயிட்டாங்களா? அப்படின்னு கேட்கக்கூடாது. தலைவன் அடுத்த சம்பவத்த பண்ணிட்டாரு. அடுத்த சம்பவம் அப்படிங்கிறது அமெரிக்காலயும் பல விஷயங்கள் இருக்கு. அங்கேயும் ஏகப்பட்ட சாக்கடைகள் ஓடுன காலங்கள் இருக்கு. அதுல முக்கியமானது ஜெஃப்ரியோட ஃபைல்ல பெரிய அளவு ஜெஃப்ரியோட ஃபைல்ல பெரிய அளவுல ட்ரம்போட பேரும் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விவகாரத்த தூசி தட்டுறாரு. இது ஏதோ புதிய விவகாரம்லாம் இல்ல. ஜெஃப்ரி பையன் ஒரு மாமா பையன். சிம்பிளா சொன்னோம்னா.
லோக்கலா சொல்லணும்னா, என்ன ஒண்ணு ஹைடெக்கான மாமா பையன் அப்படிங்கிறனால, ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட கசமுசாக்கள் எல்லை மீறி போக, அமெரிக்க அரசியலே அப்படியே தடுமாறுற அளவுக்கு ஆயிருச்சு. ஏன் அப்படின்னா, இவன் கூட சேரக்கூடிய ஆட்கள், அதாவது இவன் மேலேயே சின்ன பிள்ளைங்கள கடத்திட்டு போய் தீவுல வச்சு, தப்பான வேலைகள்ல ஈடுபட்டான் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஆனா இவனோட செட்டு, இவனோட ஆட்கள், இவனோட கிளையன்ட் அப்படிங்கிற டேட்டா பேஸ்ல எல்லா பேரும் வந்துட்டாய்ங்க. எது? அமெரிக்க அதிபர்ல ஆரம்பிச்சு பிசினஸ் மேன்கள் எல்லாருமே. அமெரிக்கா மட்டும் கிடையாது. பிரிட்டனோட ராஜ குடும்பத்துல உள்ள ஆட்கள் பேர் மொதற்கொண்டு வந்துருச்சு. அப்ப இம்புட்டு வேறு பேர் வரும்போது ட்ரம்ப் பேர் இருக்காதான்னு கேட்டா, ட்ரம்போட பேர் மட்டும் கிடையாது, ஃபோட்டோவோடயும் வந்துச்சு. ஏய் நான் வந்து ஆதி காலம்டா. அவன் கூட இருந்ததெல்லாம் ரொம்ப பழைய காலம். அப்பல்லாம் அவன் சாதாரண ஆள் தான். காரணம் அவனோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு டீச்சரா ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டுக்குள்ள டிராவல் ஆகுறான். அதுக்கடுத்து அப்படியே அரசியல் வட்டாரம் பெரிய அளவுல தீவு வாங்குற அளவுக்குலாம் பணம் வந்துருச்சு. போகாத ஆட்களே கிடையாது. அதாவது இவனோட பிரைவேட் ஜெட்ல பில் கேட்ஸே பயணிச்சார் அப்படிங்கிறதும், பில் கில்டன் பயணிச்சார் அப்படிங்கிறதும் எல்லா பேருமே வந்துரும். ஆனா அதுக்கும் முந்தின காலகட்டங்கள்ல தான் நான் அவன் கூட பேசியிருக்கேன், பழகியிருக்கேங்கிற மாரி இவரும் கலந்துக்கிட்டார். இதெல்லாம் நடந்து ரொம்ப காலம் ஆச்சு. இப்ப ஜெஃப்ரி உயிரோடயே இல்ல. காரணம் அமெரிக்கால வழக்கெல்லாம் எவ்வளவு ஸ்பீட்ல நடக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஜெஃப்ரியோட வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப இப்படிலாமா நடக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கும். காரணம் பெரிய குற்றச்சாட்டு, குழந்தைகள் சார்ந்த குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டு. ஆனா ஒரு தாட்டி புடிச்சு உள்ள போட்டு கொஞ்ச நாட்கள்லயே வெளில வந்துட்டான். திருப்பி புடிச்சு உள்ள போட்டு மர்மமான முறையில சிறையில இறந்துட்டான். வேற யாரு இந்த பயலுக்கு தான் டிக்கெட் கிழிச்சு குடுத்துருப்பாய்ங்க அப்படின்னு சிம்பிளா கடந்து போலாம். ஆனா, அமெரிக்க நிர்வாகம் அப்படிங்கிறது இத காட்டிலும் சிம்பிளா கடந்து போயிட்டாய்ங்க. ஏலே அது தற்கொலைடான்ட்டு போயிட்டாய்ங்க. அந்த ஃபைல் குளோஸ் ஆயிருச்சு. ஆனா, அந்த ஃபைல்ல உள்ள நேமு இதுவரையும் இன்னும் வெளியில வரவே இல்ல. ட்ரம்ப பொறுத்தவரையும் முன்னாள் அதிபர்கள சுட்ட ஃபைலையே ரிலீஸ் பண்றேன்னு ரிலீஸ் பண்ண ஆட்கள் தான். எல்லாம் ரகசியம்னு ஒண்ணு இருக்கவே கூடாது. அமெரிக்க மக்கள் ரொம்ப நாள் கேட்கிறாங்கல்ல, வாட் அப்படின்னு கையெழுத்த போட்டு பேனாவையும் தூக்கி வீசின ஆளு, ஏன் இத மட்டும் விடல தெரியுமா? காரணம் அந்த ஆள் பேர் இருக்குடா அப்படின்னு சொல்லி சிம்பிளா ட்ரம்ப் போட்ட விஷயம் தான் பத்திக்கிச்சு. ஏலே இது ஏற்கனவே பத்தின கதை தானே அப்படின்னு கேட்டா, அப்ப பத்துச்சு. இருந்தாலும் இப்ப திரும்பவும் பத்திக்கிச்சு. இப்ப ட்ரம்போட எதிரிகள் லிஸ்ட் கூட. இப்ப எப்படி வச்சு செய்வார்கள்? அதுபோக கூடவே இருந்த கைப்புள்ள, கூடவே இருந்த ட்விட்டர் நிறுவனம் 2மே இப்ப எதிராகி போச்சு. அதுல வேற மிரட்ட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. தனி கட்சி வேற ஒண்ணும் உள்ளுக்குள்ள வராத அப்படின்னு சொல்லி போக்கும் காட்டுறாய்ங்க. அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா ஊடகங்களோட துணை இருக்கணுங்கிறதெல்லாம் பழைய காலமாயி போச்சு. சோசியல் மீடியாவோட துணை வேணும் அப்படிங்கிறது தான் சமகால அரசியலா இருக்கு. ஆனா இதையும் தாண்டி முந்தியெல்லாம் கொஞ்ச நாட்கள் முன்னாடி வரையும் ஒரு நாட்ட சிரமமா நடத்தணும் அப்புட்ன்னா, பெரிய அளவுல உளவுத்துறை அலர்ட்டா இருக்கணும். வெளியுறவுத்துறை அலர்ட்டா இருக்கணும். அந்த மாரி இந்த ட்விட்டர் பயலை அனுசரிச்சு கைக்குள்ள கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற பட்டியலுக்குள்ள வந்துருச்சு. என்னது 2 அமைப்புகள். ஒண்ணு பெரிய அளவு அடுத்த நாட்டோட கண்ல மண்ண தூவி வேலைய சாதிக்கக்கூடிய உளவு அமைப்பு. வெளியுறவுத்துறை அப்படிங்கிறது கண்ண தொறந்திருக்கும்போதே குண்டூசிய குத்திரணும். அந்த அளவுக்கு இதுவுமே ஒரு டெரரான அமைப்பு தான். இந்த 2 டெரரான அமைப்பு கூட நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கவா? அப்படிங்கிற மாரி தான் ட்விட்டர் வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணிருச்சா? அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த லெவலுக்குலாம் விடமாட்டாய்ங்க. ஆனாலும் சரி பாதி. ஏற்கனவே எவ்வளவு தூரம் பிபிசி, அல் ஜசீராலாம் சேட்டைய குடுத்துக்கிட்டு இருந்தாய்ங்களோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போ ஒ 1க்கு 1 எடிட்டர் தானே. அதுக்கு கீழ ஒரு டசன்ல எவ்வளோ பேர் இருப்பீங்க? 10 பேர் தானே. இதுல கோடி பேர் இருக்கியான். போடா! அப்படிங்கிற மாரி பைப்ல தனி ட்ராக்ல போனனால தான் அந்த இடம் கிடைச்சுச்சு. எந்த இடம்? இந்த 2 அமைப்புகள். உளவுத்துறை, வெளியுறவுத்துறை இதுக்களுக்கு பின்னாடி நிக்குது. டிஃபரன்ஸ்ங்கிறது நெறைய இருக்கு. அந்த அளவுக்கு இதையும் அனுசரிச்சு வைக்கணும், கண்ட்ரோல்ல வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறுன ஒரு பிளாட்ஃபார்ம் இப்ப ட்ரம்புக்கு எதிரா போகுது. எதிரிகள் எம்புட்டு குஷியாவாய்ங்க. ஆனா இந்த பிரச்சனை எவ்வளோ நாள் நீடிக்கும்? சத்தியமா தெரியாது. ஆனா 2 பேருமே சமாதானம் ஆகுங்கடா அப்படின்னு பெரிய அளவுல ஆதரவாளர்கள் ட்விட்டர்லயே பொங்குறாய்ங்க. அப்ப அமெரிக்காக்குள்ள எப்படி பொங்கியிருப்பாய்ங்க. பொங்கி 2 பேரும் ஃபோனே போட்டு பேசிக்கிட்டாய்ங்க. யாரு? ட்ரம்ப்பும், எலான் மஸ்க்கும் பேசியாச்சு. ஆனாலும் ட்ரம்ப் எப்படிப்பட்ட நபர்? உலகத்துக்கே தெரியும். எலான் மஸ்க் எப்படிப்பட்ட நபர்? உலகத்துக்கே தெரியும். தெராஸ்ல 2 பைலையும் நிறுத்துனா சமமா தான் நிப்பாய்ங்களே ஒழிய ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து போவார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருந்தும் இந்த கீழ வந்த பதிவுகளுக்கெல்லாம் அமைதியா போங்க அப்படின்னதுக்கு, எஸ்
ஆமா, இந்த விஷயத்த கடந்து போவோம் அப்படிங்கிற மாரி ஒரு பதிவ போட்டிருக்காரு. யாரு? எலான் மஸ்க் போட்டிருக்காரு. அந்த மனுஷனும் அதே மாரி தான். பதிவெல்லாம் விஷயமே கிடையாது. நாங்க என்ன பத்திரத்திலயா கையெழுத்து போட்டு குடுத்தோம் அப்படிங்கிற மாரி அடுத்த பதிவு மாறிரும். இப்படி பதிவுகள் மாறும்போது, இந்த விவகாரங்களும் மாறுமா அப்படின்னு கேட்டா, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது இப்ப மட்டும் கிடையாது. இது ஒரு எரிமலை மாரி மாறிருச்சு. 2 சிங்கங்களும் சீண்டிக்கிட்டார்கள். ஒண்ணு சேருவார்களா? அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா, பயப்புள்ள தனி கட்சி ட்ரம்பையே ரீப்ளேஸ் பண்ணணும்லாம் ஆரம்பிச்சுட்டாரு. நடுவுல ஒரு ட்வீட்டு ட்ரம்ப ரீப்ளேஸ் பண்ணி ஜேடி வான்ஸ கொண்டு வந்துருவோம்ன்னு எவனோ போட்டது. எவனோன்னா, அங்க உள்ள ஆட்கள். அத தூக்கிட்டு போட்டு எஸ் அப்படின்ட்டாரு. இவ்வளவு வார்த்தை போரும் ஓரிரவுல அமெரிக்கா ஓரிரவுல பல சக்சஸ்ஃபுல் ஆப்பரேஷன் பண்ணியிருக்கு. அதே மாரி ஓரிரவுல அவனுங்களுக்குள்ளேயே ஆப்பரேஷன தொடங்கிட்டாய்ங்க. இல்ல வெற்றி, தோல்வி இல்லாம அப்படியே பகல் வெளிச்சம் வந்தோனே நிறுத்துன மாரி நிறுத்தி வச்சிருக்காய்ங்க. எந்த லெவல் போவார்கள்ன்னு தெரியல. ட்ரம்போட அதிபர் வாழ்க்கையில இப்படி ஒரு புயல் வீசும்னு அவரும் நெனச்சிருக்க மாட்டாரு. உலகத்துல உள்ள மத்த பயலுகளும் நெனச்சிருக்க மாட்டாய்ங்க. நெனைக்காதெல்லாம் நடத்தி வைக்கிறது தான் சர்வதேச அரசியல் அப்படிங்கிறதுல, நீங்க 2 பேரும் மட்டும் தப்பிச்சு முடியாதுன்னு ட்ரம்புக்கும், எலான் மஸ்க்குக்கும் சூழ்நிலை பிடிச்சு உள்ள போட்டிருக்கு. வெளியில வருவார்களா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.